ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷன் அடிக்கடி டேவிட் பெர்னாய்டு. மேற்கு வங்காளத்தில் ஆமாம், ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷன் டேவிட் பெர்னாய்டு. அவங்க 7 வயசுலேயே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தகப்பனை இறந்தாங்க. 13 வயதில் அவங்க தாயை இழந்தாங்க. 10 வயதுல தாய் இழந்தாங்க. 13 வயதுல ஒரு மிஷினரி வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. என்னன்னா, இப்படி வந்து மேற்கு வங்காளத்தில் ஊழியம் செய்யணும், யாராவது வரீங்களாங்கிற பொழுது டேவிட் பெர்னாய்டு என்னன்னா, நான் வரேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தார். 13 வயதுல 13 வயதில் ஒப்பு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து 22 வயதில், ஆமாம் 22 வயதில் என்ன செய்கிறாருனா, மேற்கு வங்காளத்தில் போய் ஊழியம் செய்கிறாரு. ஒரு பக்கம் அங்கே பயங்கர, ஏன்னா இப்போல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது, அப்போல்லாம் இப்படி இல்லை. அந்த ஒரு சின்ன பூச்சி, ஏன்னா அவ்வளோ மேற்கு வங்காளத்தில் அவ்வளோ ஒரு கொடூர வியாதிகள் பரவுற, அந்த மெயின் அந்த காலரா வியாதி, அடுத்து சரீர அவருடைய அந்த அதாவது அதனுடைய சீதோஷ நிலை எதுவுமே இந்த டேவிட் பெர்னாய்டுக்கு ஒத்துக்கலை. தாயை இழந்தாரு, தகப்பனை இழந்தாரு, குடும்பத்தில் யாருமே இல்லை. அவருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்காக ஜெஸ்ஸிங்கிற ஒரு பெண்ணையும் கூட என்ன பண்ணாங்க, நியமித்து என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, மேரேஜ் மட்டும்தான் நடக்கணும். ஆனால் 22 உள்ள போனார். மேற்கு வங்காளத்தில் 7 வருஷங்க ஊழியம் பண்ணார். 29வது வயதிலே மரித்து போனார். இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம், 29 வயசில் வாழ வேண்டி வயதில் இப்படி செத்து போயிட்டாரேன்னு சொல்லுவோம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில நேரங்கள் ஊழியக்காரங்களுடைய வெளிப்பிரகாரத்தை பார்க்குறோம், ஆனால் அவங்க எவ்வளவு உள்ளே கிரயம் பண்ணுறாங்க, எதை இழக்கணுமோ அதை இழக்கிறாங்க, எவ்வளவு நேரம் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கணுமோ, எதை சகிக்கணுமோ, எத்தனை இதை எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொன்னால், அதுக்காகத்தான் மோசேக்காக தேவன் தரப்பில் நின்று பேசினார்.